ஹலோ கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு நல்ல அப்ளிகேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம். நீங்கள் கூகுள் ஃபார்ம் பார்த்துப்பீங்க, எம்எஸ் வேர்ட் ஃபார்ம் பார்த்துப்பீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னாக்கா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் வந்துட்டு எம்எஸ் ஃபார்ம் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லாகின் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒன் லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னாக்கா அது 9 டாக்ஸை கிளிக் பண்ணதும் கீழே சர்வே அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்ம்னு தேடாதீங்க, சர்வே அப்படின்னு தேடுங்க. ஸோ சர்வேலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சர்வேக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இன்விடேஷன்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபீட்பேக் கலெக்ஷனுக்கான டெம்ப்ளேட்ஸுமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சர்வேக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வேல தான் இருக்கேன். ஸோ எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்ற டைட்டில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோர்ஸ் எவாலுவேஷன் சர்வே. ஸோ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட எவாலுவேஷன் எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடா, வெரி சாட்டிஸ்ஃபைட், நெய்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆர் டிசாட்டிஸ்ஃபைட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஈவெண்ட் ஃபீட்பேக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்விடேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலிடே பார்ட்டி இன்விடேஷன் கொடுக்குறீங்க, இல்லை பர்த்டே பார்ட்டி இன்விடேஷன் கொடுக்குறீங்க, இல்லை வெட்டிங் இன்விடேஷன் ஷேர் பண்ணுறீங்க. அதில் எத்தனை பேர் வரப்போறாங்க, அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க நேம் என்ன, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதுலேயே ஆட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் கொஸ்டின் சஜஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க போறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், பிளேஸ், லொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சஜஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து சம்மரி ஆட் ஆகிடும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க, ஸோ அதுக்கான இன்விடேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது எப்படி இருக்கும், அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது இல்லையா, ஸோ இதை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த தீம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டேட்டுக்கு ஜூலை 3. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஸ்டின் சஜஷன்ஸ் டிஃபால்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ கொஸ்டின் சஜஷன்ஸ் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் எனக்கு காமிக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா டிக் மார்க் வரும். டிக் மார்க் திரும்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அன்டிக் ஆகிடும். ஸோ அதில் வந்துட்டு என்ன மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுலாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எம்ப்ளாயி நேம் டீடைல்ஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் செலக்டட் 4. ஸோ 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 4 செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறது? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம், இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ண வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸை கிளிக் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டைப் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லாக்கர் எடுத்துக்கலாம், ஸோ ஒரு ட்ராப் டவுன் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை டேட் பிக்கராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதனா எடுத்துக்கலாம். அது வந்து ஷார்ட் ஆன்சரா, லாங் ஆன்சரா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் கூகுள் ஷீட்டில் கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே கொடுத்தாங்க ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா லாங் ஆன்சர் வரும். ஸோ அதே மாதிரி ரெக்வயர்டா, நாட் ரெக்வயர்டா, இந்த கொஸ்டினை கம்பல்சரி அவங்க அட்டன் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக